வாமா காவேரி, உள்ள வா. இருக்கட்டும்க்கா. அம்மா எதுவும் இங்க வந்தாங்களா? இல்லையே காவேரி. வெளிய எங்கேயும் போறதா உங்ககிட்ட சொன்னாங்களா? என்கிட்ட எதுவும் சொல்லலமா. எங்க அண்ணனை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. போய் பார்த்துட்டு இப்பதான் வந்தேன். காலையில இருந்து நான் வீட்லயே இல்ல. நீ வேணும்னா மகேஸ்வரி அக்காட்ட கேட்டு பாரு. சரிக்கா. நான் எதுவும் பாக்கலையே காவேரி, என்னாச்சு? நான் ஸ்கூல் விட்டு வரும்போதே அம்மா வீட்ல இல்லக்கா. வீடு பூட்டிதான் இருந்துச்சு. இப்ப நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகியும் அம்மாவை இன்னும் ஆளை காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. சரி, பக்கத்துல எங்கேயோ கடைக்கு போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம போய் பயந்துட்டு இருப்ப. சரி, நீ வீட்டுக்கு போ, அம்மா வந்துருவாங்க. சரி. அண்ணா. வாமா காவேரி, என்னமா? அம்மா எதுவும் இங்க வந்தாங்களா அண்ணா? இல்லையம்மா, நேத்து சாயந்தரமே சாமான் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு எதுவும் வரலையே. என்னாச்சுமா? இல்ல ஒண்ணும் இல்லண்ணே. அம்மா வேற எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க பாருங்க. சரிம்மா சரிம்மா. ஆட்டோ, கங்கையம்மன் கோயிலுக்கு போகணும். போலாம், இறங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்கம்மா. ஓமங்கால அம்மையை போற்றி, ஓமங்கால பரமேஸ்வரி போற்றி. சாமி. சொல்லுமா. இந்த போட்டோல இருக்கிறவங்க கோயிலுக்கு வந்தாங்களா? இல்லையம்மா. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. தினமும் இந்த கோயிலுக்கு 100 கணக்குல பக்தர்கள் வராங்கம்மா. அவங்க எல்லாரையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதுமா. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா இங்க வந்ததா ஞாபகம் இல்ல. வேணும்னா சுத்தி எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. பக்கத்து வீட்டுல, கடத்தெருவுல, கோவில்லன்னு அம்மா வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. இங்க எங்கேயுமே அவங்க இல்லனா வேற எங்கதான் போயிருப்பாங்க? கடவுளே, நான் இவ்ளோ இடத்துல தேடியும் அம்மா எங்க போனாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். நீதான் எப்படியாவது அம்மாவை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அக்கா, அம்மா வந்துருச்சாக்கா? இல்ல யமுனா. ஏய், அம்மா வழக்கமா போற கோயிலுக்குலாம் போய் தேடி பாத்தியாடி? கோவில்ல, பக்கத்துல இருக்கிற கடையில, அக்கம் பக்கத்து வீடுன்னு அம்மா வழக்கமா போற எல்லா இடத்துலயும் நான் போய் தேடி பாத்துட்டேன். அம்மா எங்கேயுமே இல்ல. நீ அம்மாக்கு போன் பண்றதா சொன்னியேக்கா, பண்ணியா? நான் போன் பண்ணும்போது அம்மா எடுக்கலடி. யமுனாவும் போன் பண்ணிருந்தா. ஃபுல் ரிங் போய் கட் ஆயிருக்கே தவிர அம்மா எடுத்து பேசவே இல்லையேடி. நீ சாயந்தரம் போன் பண்ணி சொன்னப்பவே ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ ஏன் இப்படி பயப்படுறன்னு தோணுச்சு. இப்ப இவ்வளவு நேரம் ஆகி அம்மா வீட்டுக்கு வரலையேடி. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலங்கும் போது எங்களுக்குமே கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னனேக்கா, நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கோவத்துலதான் அம்மா வீட்டை விட்டு போயிருக்கு. இல்லனா என்னைக்குமே நான் ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு அம்மா வீட்ல இல்லாம இருந்ததே இல்ல. நாங்களே இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசணும்னு இருந்தோம்க்கா. என்ன இருந்தாலும் நீ அம்மா கிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது.
நீ சொன்னதெல்லாம் நினைச்சு அம்மா எவ்வளவு அழுதுச்சு தெரியுமா? எங்களுக்கே அம்மாவை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு வேகத்திலயும் கோவத்திலயும் தான் அப்படி பேசிட்டேன். அம்மாக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன திருப்பி திட்டிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி எதுவும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிடுச்சு. நடந்ததெல்லாம் நினைச்சு மனசு கேட்காம ஒரு ஆதங்கத்துல அம்மா வீட்டை விட்டு போயிடுச்சு போலடி. அதெல்லாம் அம்மா எங்க போச்சுங்கறத கண்டுபிடிக்கணும். அக்கா, நானும் கங்கா அக்காவும் இப்ப உடனே கிளம்பி அங்க வரோம்க்கா. இல்ல இல்ல, நீங்க இதுக்காகலாம் இவ்வளவு தூரம் அலைய வேண்டாம். நான் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் இடத்துல போய் தேடி பாக்குறேன். எப்படியும் அம்மா இங்கதான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் நீ எப்படி அங்க தனியா சமாளிப்ப? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லக்கா. நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரி காவேரி, நீ என்னன்னு பாத்துட்டு என்ன கூப்பிடு. வழக்கமா அம்மா போயிட்டு வர எல்லா இடத்துலயும் அவங்கள தேடியாச்சு. இதுக்கு மேல அம்மாவை எங்க போய் தேடுறது? பேசாம விஜய் சார் கிட்ட ஹெல்ப் கேட்டு பாக்கலாமா? நம்ம ஒருத்தையா தேடுறதுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டா அம்மாவை தேடி கண்டுபிடிக்க இன்னும் ஈஸியா இருக்கும். கேட்டு பார்க்கலாம். காவேரி கால் பண்றா. சொல்லுங்க மிஸ். சார், சொல்லுங்க மிஸ். நீங்க பிஸியா இருக்கீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. என்னாச்சு மிஸ்? ஹலோ மிஸ், என்னாச்சு மிஸ்? ஏன் அழறீங்க? சாயந்திரத்துல இருந்து அம்மாவை காணோம் சார். அம்மாவை காணுமா? ஆமா சார். நீங்க பயப்படாதீங்க மிஸ். அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. நம்ம தேடினா கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வரேன்.